பிரியா, எம்டி சார் இன்னும் ஆபீஸ்க்கு வரல போல. ஆமா, எப்பவும் கரெக்ட் டைம்க்கு வந்துருவாரு. இன்னைக்கு ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. நான் சந்தேகப்பட்டது சரிதான். எம்டி சார் கோயில்ல தான் இருக்கணும். என்னது, கோவில்லையா? ஆ, இல்ல, இன்னைக்கு எம்டி சார் வர்றது டவுட்னு தான் சொன்னேன். குட் மார்னிங் ரேவதி மேடம். எம்டி சார் ஏன் இன்னும் ஆஃபீஸ் வரல? அது வந்து மேடம், அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். அதை முடிச்சிட்டு மத்தியானத்துக்கு மேல வருவேன்னு தான் அவர் சொன்னாரு. சரி. ஓகே மேடம். என்ன ரேவதி, சீட்ல உட்காராம எம்டி ரூமையே அப்படி பார்த்துட்டு இருக்க? பிரியா, எனக்கு என்னமோ எம்டி சார் மதியத்துக்கு மேல ஆஃபீஸ் வரேன்னு சொன்னதெல்லாம் சும்மா. அவரு கண்டிப்பா இப்ப அந்த ஊர் கோயில்ல தான் இருப்பாரு. அவர் இந்த ஆபீஸ் எம்டி, அவர் எங்க வேணா போலாம். அதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாதுதான். ஆனா பிரியா, உன்கிட்ட எம்டி சாரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன சொல்லு. நம்ம எம்டி வேற யாரும் இல்ல, அவரு ராஜா சேதுபதியோட பேரன். ராஜ சேதுபதியா? அவரு யாரு? பக்கத்து ஊர்ல பெரிய ஆளு, ஜமீன்தார் மாதிரி. ஆக்சுவலி அவர் என்னோட தாத்தா. என்னது, உங்க தாத்தாவோட பேரனா நம்ம எம்டி? எனக்கு புரியல ரேவதி. எனக்குமே இன்னும் சில விஷயங்கள்லாம் புரியல. அதெல்லாம் புரியணும்னா இன்னைக்கு கோயில்ல நடக்க போற யாகத்துல சேதுபதி தாத்தாவோட பேரனா உட்கார போறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மையான கார்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு 10 மணிக்கு நடக்க போற கோயில் யாகத்துல பார்த்தா தெரிஞ்சிரும். அதனால நான் உடனே அந்த கோயிலுக்கு போகணும். இப்ப வா. இப்ப எப்படி போக முடியும் ரேவதி? மேனேஜர் கேட்டா என்ன சொல்றது? ப்ளீஸ் பிரியா, எனக்காக ஏதாவது சொல்லுங்க. ஐயோ, இல்ல இல்ல ரேவதி, என்னால எதுவும் பண்ண முடியாது. அவரு ரொம்ப கோவக்காரரு. நான் எப்படி போய் பேசுவேன்? என்னால முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு 1 hour பெர்மிஷன் சொல்லுங்க. நான் வேகமா வந்துடுறேன். முடியாதுன்னு சொல்றேன்ல. என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் நில்லு, போகாத.